ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கருப்புளுந்தில் பாயாசம். நீங்கள் எல்லோரும் கருப்புளுந்தில் வந்து களி செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் களியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு அது ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம கொடுப்போம் இல்லையா, அதனால் அவங்க சாப்பிட மாட்டாங்க. இது வந்துட்டு குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம பாயசமாக தான் செய்ய போகிறோம் இந்த கருப்புளுந்தில். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு. பார்த்திங்கன்னா எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸுமே இருக்குது. எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் போட்டு நம்ம செய்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு. சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோம்னா, இது எல்லாம் பொடி பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம எப்படி காய்ச்சறதுன்னு நான் சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு இது எல்லாமே தனித்தனியாக பொடி பண்ணி வச்சுக்கலாம். தேங்காய் எதுக்கு வச்சுருக்கேன்னா, கடைசியாக நம்ம தேங்காய் பால் ஊற்றுவோம். இதில் தேங்காய் பால் வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. ஜென்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நெஞ்சுக்கு ரொம்ப வலு கொடுக்கும். அதனால் இது நம்ம ஊற்றி செய்ய போகிறோம். பால் வேணும்னாலும் பால் ஊற்றிக்கலாம், இல்லை தேங்காய் பால் ஊற்றுறவங்க தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இப்போ சர்க்கரை பார்த்திங்கன்னா கரும்பு சர்க்கரை நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஸ்வீட்டுக்காக கொஞ்சம் சேர்த்திக்கிறோம். இல்லை நம்ம இதில் கிரேப்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா பேரிச்சை மலமெல்லாம் இருக்கிறனால அதுலேயே உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வரும். வேணும்னா மட்டும் நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக நீங்கள் தேன் ஆட் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். சரி, நம்ம இதெல்லாம் பொடி பண்ணிடலாங்களா? இப்போது நாம் வந்துட்டு எல்லாம் அரைச்சி இப்போ வச்சுருக்கோம். பாருங்கள், நான் இதெல்லாம் பொடி பண்ணி நல்லா லிக்விட் பதத்தில் தண்ணியாட்ட கலந்து வச்சுருக்கேன். இது வந்து கருப்பு உளுந்து. ஏன்னா கருப்பு உளுந்து வந்து நம்ம அடுப்பில் வச்சு கலக்க பார்த்திங்கன்னா திக்காகும். ஏன்னா கருப்பு உளுந்து வந்து நல்லா வேகணும். அதனால நல்லா நீர் கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வந்து கருப்பு உளுந்தை வந்து கலந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா நான் தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கேன். அது போக ட்ரை ஃப்ரூட்ஸ் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். அது போக கரும்பு சர்க்கரையை எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்துட்டு நாம் இந்த கருப்புளுந்து வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நல்லா வெந்து நல்லா திக்கான பதத்தில் வரும். அந்த பதத்தில் வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒன்று ஒன்றா தேங்காய் பால், அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அரைச்சி வச்சது, கரும்பு சர்க்கரை இதெல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு பாயாசம் ரெடி ஆயிரும். இது கொஞ்சம் திக்காகட்டும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போது எவ்வளோ திக்காகிருச்சு பாருங்கள். நான் எவ்வளோ தண்ணியாக வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கருப்புளுந்து வந்து நல்லா வெந்துருச்சு. ஃபுல்லாக வெந்து அந்த பச்சை வாசமெல்லாம் போய் நல்லா திக்காக ஒரு கூழ் பதத்தில் வந்துருச்சு பாருங்கள். இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த அரைச்சி வச்சதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, ட்ரை ஃப்ரூட்ஸு அப்புறம் தேங்காய் பால் இது எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் அரைச்சது, தேங்காய் பால் வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கிட்டால் போதுங்க. இப்போ தேவைப்படாது, ஏன்னா வேகும்போது நம்ம தேங்காய் பால் சேர்க்க வேண்டியதில்லை. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதே மாதிரி சில்வர் பாத்திரத்தில் வச்சு நீங்கள் காய்ச்சாதீங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும். நீங்கள் இந்த மாதிரி அலுமினிய பாத்திரம், அலுமினிய கடாய் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் வந்து நீங்கள் காய்ச்சும் போது வந்துட்டு உங்களுக்கு அடி பிடிக்காது. ஏன்னா நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அடி பிடிக்காமல். ஏன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஏன்னா அதெல்லாம் பொடி பண்ணி நம்ம மாவாக தானே கரைச்சி ஊற்றிருக்கோங்க. கொஞ்சம் விட்டுட்டோம்னாலும் கை எடுத்துட்டனாலும் நமக்கு அடி பிடிச்சிரும். அப்புறம் குடிக்கும்போது நல்லா இருக்காது, ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி அலுமினிய கடாயில் வச்சு நல்லா காய்ச்சிக்கோங்க. காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கடைசியாக வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து கொஞ்சம் நெய்யில் தாளித்து மேலால் போட்டோம்னா நமக்கு கருப்புளுந்து பாயாசம் ரெடி ஆயிருங்க. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் பால் சேர்த்திக்கலாம். கரும்பு சர்க்கரை வந்து தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டியதில்லை. ஏன்னா அதுலேயே ஸ்வீட்னஸ் வரும். ட்ரை ஃப்ரூட்ஸ்லேயே ஸ்வீட்னஸ் இருக்குது. பெரியவங்கெல்லாம் வந்துட்டு வயசானவங்க வந்துட்டு மேக்ஸிமம் சுகரெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரும்பு சர்க்கரை வந்து லைட்டாக சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் கரும்பு சர்க்கரைக்கு பதிலாக தேன் கூட கடைசியாக மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். உங்களுக்கு நல்லா இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சரிங்க, இப்போ நம்ம வந்துட்டு முந்திரி பருப்பு, கிரேப்ஸ் எல்லாம் தாளித்து கொட்டிடலாம் நெய்யில். நெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டுங்க. கடைசியாக நீங்கள் அந்த ரெடி பண்ணி வச்ச அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அதை எடுத்து
அப்படியே நீங்கள் ரெடி பண்ணி வச்சதில் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, உங்களுக்கு பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியானது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் இதை கூட எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த கருப்புளுந்து பாயசம் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.